ஹாய், இன்றைக்கி நான் சமைக்க போகிறது வெண்டைக்காய் புளி குழம்பு தான். எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் வந்துட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். வெண்டைக்காய், வத்தல் மிளகா, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, தக்காளி, சின்ன வெங்காயம். நான் புளியை முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன், ஓகேவா? தேங்காய், கடுகு. நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தேங்காய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த எதுக்கு நம்ம வெண்டைக்காய் முன்னாடியே ஃப்ரை பண்ணுறோன்னா அந்த ஒரு மாதிரி பச இருக்கும், அது போயிடும். அது இல்லாமல் நம்ம செப்பரேட் அந்த குழம்புலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வெண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பும் மிளகு பொடியும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். வெண்டைக்காயில் என்ன தான் நம்ம மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம லாஸ்ட்டு சமையல் பண்ணாலும் நம்ம செப்ரேட்டாக அந்த மிளகு பொடி உப்பு போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நம்ம செப்ரேட் எடுத்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு புரியும். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கொஞ்சம் வெள்ளைப்பூடு, வத்தல் மிளகு, கறிவேப்பிலை சேர்த்து ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், கலர் மாறுற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்தால் கட் பண்ணணுன்னு தேவை கிடையாது. பெரிய பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நல்லா வணங்கையும் செய்யும். சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா ஃப்ரை ஆகி எடுத்துடலாம். ஸ்டார்டிங்லேயே வெந்தயம் சேர்த்துருக்கணும். நான் வெந்தயம் சேர்க்குறதுக்கு மறந்து போயிட்டேன். அதனால் இடையில கொஞ்சம் உள்ளியெல்லாம் மாற்றி வச்சுட்டு அது கூட வெந்தயம் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ வெந்தயத்தை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகு, தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லவன வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டி இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகு பொடி தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஆச்சி புளிக்குழம்பு மசாலா என்னோடய ஃபேவரெட். நான் புளிக்குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாலுமே எனக்கு ஆச்சி புளிக்குழம்பு மசாலா தான் நான் எதுலேயுமே சேர்த்துப்பேன். அது டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆச்சி புளிக்குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். ஒன்று அதோட மசாலாவோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பச்சை மணம் மாறினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு கொஞ்சமாக நல்ல ஒரு ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மசாலாவோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. மசாலாலாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அதை இப்போ சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த டைமில் உப்பு வேணும்னா உப்பு பார்த்து போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வதக்கும் போது நிறைய வெண்டைக்காய் இருந்துச்சு. என்னோடய பாப்பா ஃப்ரை பண்ண வெண்டைக்காவே 2-3 எடுத்துகிட்டு போயிட்டா. அதனால் குழம்புக்கு கொஞ்சமாக தான் இருந்துச்சு, நிறைய பத்தலை. வெண்டைக்காய் மசாலா இறங்குற வரைக்கும் நம்ம ஒன்று கூடி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதோட எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நல்லா மேலே நிற்கிது. மனமும் வேறு லெவலில் இருக்குது. அந்த ஆச்சி புளிக்குழம்பு பொடி சேர்க்கும் போதே அது ஒரு டேஸ்ட்டு, இதெல்லாம் வேறு ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைலு, பட் நான் இந்த மாதிரி சமைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட வெந்நீர் ஏதாச்சும் சூடான தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து, ரொம்ப கட்டியாக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும், அதனால நான் கட்டியாக தான் வச்சுருக்கிறேன். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.